بسم الله الرحمن الرحيم هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இளமையில் இறை நெருக்கம் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தளவில் இறை நெருக்கம் என்று தராமல் இளமையில் இறை நெருக்கம் என்று தருவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால், இபாதத்துகள் செய்கிற நேரத்தில் கூட பொதுவாக முதுமை அடைந்து விட்டால் மனிதர்கள் பள்ளிவாசல்களை அதிகமாக நாடுவார்கள். இளமை என்பது துடிக்கக்கூடிய ஒரு வயது. அந்த நேரத்தில் நிறைய அவர்கள் நினைப்பதையெல்லாம் சாதிப்பார்கள், நினைப்பதையெல்லாம் செய்வார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் அவர்களுக்கு கெட்ட ஆசைகள், மிக மோசமான சிந்தனைகள் எல்லாம் அவருடைய கல்விகளுக்கு உருவாகிற நேரத்தில் எல்லாத்தையும் துறந்துவிட்டு அல்லாஹ்வின் பால் ஒரு இளைஞன் மீளுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ்வின் பால் ஒருவன் திரும்புகிறான் என்று சொன்னால், உண்மையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அவனுக்கு ஒரு பெரிய மரியாதை இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது மறுமையில் 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான். கடுமையான அகோர வெயிலில் அல்லாஹ் சொல்லுவான், நீ ஏன்பா இந்த மாதிரி வெயிலில் நிற்கிற, வா அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடுவான். அதில் ஒரு சாரார் யார் என்று சொன்னால், ஷாப்புன், ஒரு இளைஞன், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய விஷயத்தில் வணக்க வழிபாடுகளில் அக்கறை செலுத்திய ஒரு இளைஞனை அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த கூட்டத்தை, வா, நீ உன்னுடைய இளமையில் என்னை வணங்கினாய், அதனால் உனக்கு நான் நிழல் தருகிறேன் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையாக சொல்ல போனால் இந்த இளமை பருவத்தில் அல்லாஹ்வை நெருங்குவதை விட்டு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய இளைஞர்கள் காதலிகளை நெருங்குகிறார்கள், சொத்து செல்வங்களை நெருங்குகிறார்கள், நிறைய விஷயங்களை நெருங்குகிறார்கள். அந்த இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு தகவலாக, ஞாபகமூட்டலாகத்தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது இந்த துனியாவை பொறுத்த மட்டில் பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் கல்புகள் மிக வேகமாக சிதைவு பெறுகிறது. மனிதன் நாவால் பேசுகிற வார்த்தையில் எத்தனை வீதம் உண்மை என்று நினைக்கிற அளவுக்கு துனியா மிக மோசமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. அந்த மாதிரி நிலைமையில் அதிகம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி, அல்லாஹ்வுடைய இறை நெருக்கத்தை பற்றி, ரஹ்மானோடு நெருங்குவது எப்படி என்பதை பற்றி நாம் நிறைய கதைக்க வேண்டும், நிறைய கேட்க வேண்டும். நம்முடைய கல்விகளை எல்லாம் நிறைய பதம் பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இல்லவென்று சொன்னால் நமக்கு வர இருக்கக்கூடிய மரணம்
வேகமாக நம்மளை வந்து அடைகிற நேரம், நம்முடைய அக்கவுண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்தால் மறுமைக்காக வேண்டி நாம் சம்பாதித்தது எது என்று தேடி பார்க்கிற நேரத்தில் நிறைய பாவங்களைத்தான் நாம் சேகரித்து வைத்திருப்போம். நன்மைகளை விட்டும் தூரமாகி இந்த துனியா நம்மளை பாவத்துக்கு அழைக்கிறது. அந்த பாவத்தை நோக்கி நானும் நீங்களும் வேகமாக போய் கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இஷாவுக்கு பரவாகுது, மகரிபுக்கு பரவாகுது, நேரம் கிடைக்கிற நேரத்திலாவது அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்மளால் பேச முடியுமா என்றால் நிச்சயமாக அது எனக்கும் அல்லாஹ் உங்களுக்கும் செய்த மிக பெரும் அருள் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இளைஞர்கள் வேற வேற விஷயங்களை நெருங்கக்கூடியவர்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இதை நான் பார்க்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள் இளைஞர்களை அல்லாஹ்வின் பால் நெருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இதை நீங்கள் கேட்க வேண்டும். நீங்கள் முதியவராக இருந்தால் நாலு இளைஞர்களை அல்லாஹ்வின் பால் நெருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கேளுங்கள். நீங்கள் முதியவர்களாக இருந்தால் இறை நெருக்கத்தை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன். இளைஞர்கள் இருந்தாலும் பொதுவாக இறைவனின் பால் நாம் எப்படி நெருங்குவது என்பதைத்தான் நான் பேச போகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு விடயத்தை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை பொறுத்தளவில் மனிதன் எதை செய்தாலும் அவனுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கணும். அதான் சைக்காலஜி. என்ன கிடைக்கும்னு கேட்பான். ஒரு வேலையை செய்வதால் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்பான். நான் கடையில் வந்து இருந்தா எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்கன்னு கேட்பான். இன்றைக்கு காலையில் எழும்பி உங்க வீட்டுக்கு வந்து இந்த ஐட்டத்தை கொண்டு போய் வித்தா என்ன தருவீங்கன்னு கேட்பான். மனிதனை பொறுத்தளவில் அவன் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமானால் அவனுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மார்க்கம் கூட அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் தொழுது முடிச்சிட்டோம், 33 தடவை சுப்ஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 33 தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அதுல இப்படி சொன்னா சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. ஒருவர் இப்படி சொன்னால் கடல் நுரைய அளவு பாவம் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எழும்புறவர் என்ன நினைப்பாரு? 33 தடவை சொல்லிட்டே போயிருவோமே, உட்கார்ந்து சொல்லிடுவோமே 33 தடவை, கடல் நுரைய அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுமா? அந்த அளவு நன்மை கிடைக்குமா? ஒரு மனிதர் என்ன நினைப்பார் என்றால், ஓஹோ எழும்பாம ஒரு 2 நிமிஷம் தானே, கடல் நுரைய அளவு பாவம் மன்னிக்கப்படட்டுமே என்று அவர் ஆர்வமாக அந்த இபாதத்தில் ஈடுபடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தளவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளை எல்லாம் நாம் தேடி பார்க்கிற நேரம் அதிகமான ஹதீஸ்களில் நாம் பாதியைத்தான் புரிந்திருக்கிறோம், மற்ற பாதியை விட்டுட்டோம். நிறைய ஹதீஸ்கள் பள்ளிவாசலுக்கு வருவது கூட ஜும்மாவுடைய நாளில் யார் ஒருவர் பள்ளிவாசலுக்கு முதல்ல வர்றாரோ அவருக்கு என்ன நன்மை? ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை. இது எனக்கு உங்களுக்கு சொன்னா பரவாயில்ல, சஹாபாக்களுக்கு டைம் சொன்னா வந்துருவாங்க, முதல்ல வரணும்னா வந்துருவாங்க, லுகா நேரத்தில் வாங்கினா வந்துருவாங்க. அந்த சஹாபாக்களே போட்டி போட வைத்து நன்மையில் முந்தி அடித்துக் கொண்டு நன்மை செய்ய வைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றார்கள் என்றால், யாரு ஜும்மாவுடைய தினத்தில் முதலில் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ அவருக்கு ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மையா, இரண்டாவது வர்றவருக்கு மாடு குர்பான் கொடுத்த நன்மை, மூன்றாவது வருவருக்கு ஆடு குர்பான் கொடுத்த நன்மை. இப்படியே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனுக்கு ஏதாவது கிடைத்தால்தான் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், என்ன லாபம், இதை கிடைத்தால் தான் மனிதன் ஆர்வமாக ஒரு செயலில் ஈடுபடுவான். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பார்த்தால், ஜும்மா நாளுக்கு பள்ளிக்கு போறீங்க, மற்ற நாள் மாதிரி இல்ல, மண் தவல்ல ஃபஹஷன உலு, யார் அழகான ஒரு உதுவை எடுத்துக்கொண்டு ஜும்மாவுடைய தினத்தில் பள்ளிவாசலுக்கு போகிறாரோ, சும்மாத்தல் ஜும்மா பிறகு ஜும்மாக்கு வந்து உரை நிகழ்த்துவதை கேட்கிறாரோ, இந்த ஜும்மாவில் இருந்து அடுத்த ஜும்மா வரைக்கும் 7 நாள், அது மட்டும் இல்லையா, இன்னொரு 3 நாள் எக்ஸ்ட்ரா, எல்லாம் 10 நாட்களுக்கு சின்ன பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒழுங்கா போய் ஒழுங்கா உழுவெடுத்து கேர்ஃபுல்லா, மண் தவல்ல ஃபஹஷன உலு, சும்மா உழு இல்ல, ரொம்ப அழகான உழு. ரொம்ப அழகான உழு என்ன? ஃபுல்லா குளிக்கிறது இல்ல, எடுக்கிற உழுவை நிதானமாக ஒழுங்கா எடுக்கிறது. இப்படி உழுவை எடுத்து போய் பள்ளிவாசல் யாரோடும் பேசாமல் உரையை சரியாக கேட்டுக்கொண்டிருந்தால் 10 நாளைக்கு சின்ன சின்ன பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். எவ்வளவு நடக்கும் கையால? இதெல்லாம் அல்லாஹ் போனஸா சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எக்ஸ்ட்ரா இப்படிலாம் செஞ்சா இப்படிலாம் கிடைக்கும். தொழுவுறதுக்கு வேற நன்மை,
நோம்பு பிடிக்க வேற நன்மை. இப்படி நடந்துட்டு உருவெடுத்து நடந்து போறியா, அதுக்கு இவ்வளவு நன்மை. உருவெடுத்து நடந்து போய் ஜமாத் தொழுறியா, அதுக்கு இவ்வளவு நன்மை. அப்ப பொதுவாக மனிதனுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று பார்த்துதான் நான் வேலை செய்வேன். இதுதான் மனித இயல்பு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நெருக்கம் நமக்கு தேவை என்பதை இளைஞர்களாக இருந்தாலும் முதியவர்களாக இருந்தாலும் இந்த நெருக்கம் கிடைச்சா நமக்கு என்ன லாபம் என்று புரிந்தால்தான் இந்த நெருக்கத்தை நோக்கி நாம் விரைய ஆரம்பிப்போம். இந்த நெருக்கம் கிடைச்சா என்னன்னு எதுவுமே இல்லை மனசுல, ஒரு சும்மா நெருக்கம் சும்மா ஆடலான்னு போயிடுவான். அந்த நெருக்கம் கிடைச்சா நமக்கு என்ன நடக்கும், நம்முடைய மனசுல என்ன மாற்றம் நடக்கும், எங்க வீட்டில் என்ன அதிசயம் நடக்கும், இதை தெரிந்தால்தான் தேடி வந்து கேட்பான், இறைவனை நெருங்குறது எப்படி, என்ன சிக்கல் பண்ணலாம், என்ன பண்ணினா நெருங்கலாம், அதுக்கு ஏதாவது வழிமுறை சொல்லி தாருங்களேன் என்று இறைவனை நெருங்குவதற்கு ஒரு மனிதன் எப்பொழுது முற்படுவான் என்றால், இறைவனை நெருங்கினால் நமக்கு என்ன நன்மை என்று புரிந்தால்தான் அந்த மாதிரி செய்வான். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குறுகிய நேரத்தில் இறைவனை நெருங்கினால், அல்லாஹ்வை நெருங்கினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை சொல்லிவிட்டு அந்த நெருக்கத்தை உருவாக்குவது எப்படி, பெருமானார் எந்த வழியில் உருவாக்க சொன்னார்கள், அது எப்படி அந்த நெருக்கத்தை உருவாக்குவது என்பதை இந்த நேரத்தில் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் இருக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரியில 602வது செய்தியாக இந்த செய்தி பதிவாகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு பார்க்குறாங்க, திண்ணை தொழில் ரொம்ப பசியில கடுமையான பட்டியலில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மதீனத்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி முகடி இல்லாமல் அந்த முற்றவெளியில 70க்கு மேற்பட்ட தோழர்கள் அந்த முற்றவெளியில் நிற்பாங்க. அவர்களின் தலைவர் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்றைக்கு பசியில் உள்ள அஹ்லு சுஃபாக்களை பார்த்து, யாரிடமாவது 2 பேருக்கு சாப்பாடு இருந்தால் 3ஆவதாக இவர்கள் ஒரு ஆளை கூட்டி போங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். யாருக்காவது 4 பேருக்கு சாப்பாடு இருந்தா 5வது 6வதாக இவங்களை கூட்டிட்டு போங்க. இப்படி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, சஹாபாக்கள் அவங்கள்ட்ட உள்ள உணவை கணக்கு போட்டு ஒவ்வொரு ஆளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை கூட்டி போறாங்க வீட்டுக்கு. அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் சாப்பாடு இருந்துச்சு. 10 பேரை கூட்டி போற நேரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 பேரை கூட்டிட்டு போறாங்க. 3 பேரை கணக்கு போடணும், அதாவது 3வது ஆள் இல்லை, அவரோட சேர்த்து இன்னொரு 3 பேர், எல்லாம் 4 பேர். அப்ப வீட்டில் உள்ள சாப்பாடுல இவங்க 3 பேருக்கும் கணக்கு போட்டு பார்க்கறாங்க. 5 பேருக்கு சாப்பாடு இருந்தா 8 பேரை 3 பேர் கூட்டி போலாம் கூடுதலாக. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, வீட்டில் அந்த அளவு பெரிய சாப்பாடு இல்லை, இவர் கூட்டி போயிட்டார். கூட்டி போய் வீட்டில் போய் அவங்க 3 பேரையும் கொடுத்து விட்டுட்டு மகனை கூப்பிடுற, அப்துல் ரஹ்மான் சாப்பாடு கொடுத்துடணும் இவங்களுக்கு, நான் கொஞ்சம் போயிட்டு வானேன். இவர் ஏன் போறாருன்னா, அவர் சாப்பிட்டா சாப்பாடு பத்தாது, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் மகனுக்கு சாட்டிட்டு அவங்க எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொன்னா அது எப்படியாவது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து 4 பேரை கூட்டி போகணும்னு யோசிப்பாங்க, 3 பேரை கூட்டி போன யோசிப்பாங்க. அந்த மாதிரி சிந்தித்து 3 பேரை விட்டுட்டு இவர் பள்ளிவாசலுக்கு வந்துட்டார். மறுபடி வந்தால் இஷாவுடைய மக்ரிப் தொழுகைக்கு போல தான் கூட்டி போறாங்க. இஷாவுடைய நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுந்துட்டு 10 பேர் கூட்டி வந்தாங்களா, அவங்களோட சேர்ந்து அபூபக்கர் எல்லாம் கொஞ்சம் பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அங்கேயே ஓய்வு எடுப்பாங்க. அரபிகளோட வழக்கம், சாப்பிட்டா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பாங்க. அப்படி ஓய்வு எடுத்து விட்டு அங்கே இருந்து விட்டு அவர்கள் மறுபடி வீட்டில் திரும்புறாங்க, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா என்ன சொல்லிட்டு வந்தாங்க, விருந்தாளிகளை கவனிக்கணும், அவங்க சாப்பாடு முடிஞ்சு ஓய்வு எடுக்கிறதுக்கு விடுங்கன்னு சொல்லிட்டு வந்தவர் போன உடனே ஷொக்காகி நிற்கிறாங்க. ஏண்டா விருந்தாளிகளுக்கு சாப்பாடு வைக்கப்படலை. போய் கேட்குறாங்க, என்ன கூப்பிடுறாங்க மனைவியே, இன்னும் நீங்க சாப்பாடு வைக்கலையா? இல்ல, அவங்க சாப்பிட இயலான்றாங்க, அவங்களுக்கு சாப்பிட முடியாதான், நீங்க இல்லாம அவங்க சாப்பிட மாட்டாங்களாம். இவருக்கு கோபம் வந்துட்டு அவரோட மகன் இதுக்கு முன்னாடியே சொன்னாரு, அப்துல் ரஹ்மான் என்ன சொன்னாரு, எங்க வாப்பா வந்தா விருந்தாளிகள் சாப்பிடாட்டி கடுமையாக என்னோட தான் கோவிப்பார், சாப்பிடுங்களேன்னு கெஞ்சினார். அவங்க சொல்லிட்டாங்க, அபூபக்கர் இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம், அவர் இல்லாம சாப்பிட மாட்டோம், வீட்டுல அவர் வீட்டுக்காரர் வேணும், அவர் இல்லாம நாங்க மட்டும் சாப்பிட்டு போறதா அப்படின்ட்டாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, வாப்பா வந்து ஒளிஞ்சிட்டார். அவர் சொல்றாரு, அவர் தான் அறிவிக்கிறார், அதீஸ நான் ஒளிஞ்சிட்டேன்,
எங்க வாப்பா வந்தாரு, அப்துல் ரஹ்மான் அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் ஒளிஞ்சிட்டேன், தெரியும் எனக்கு எப்படியுமே திட்டுவாருன்னு தெரியும். எங்க வீட்டில் வந்தவருக்கு கை அணைக்காமல் அனுப்ப மாட்டோம். அதனால மறுபடி அப்துல் ரஹ்மான்டாரு. அவருக்கு கோபம் முத்திட்டு நான் ஒன்னும் பேசாம ஒளிஞ்சிட்டேன். ஏன் முட்டாளே வாண்டாரு. எப்படி கூப்பிட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் மீது ஆணையாக என் குரல் கேட்டால், என் சப்தம் கேட்டால், உனக்கு கேட்டால் நீ வந்துவிடு என்று சொன்னார். அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொன்னதனால் நான் முன்னாடி வந்தேன், என் பாப்பா முன்னாடி. கேட்டார், ஏன் சாப்பாடு கொடுக்கவில்லை என்று கேட்டார். உடனே நான் சொன்னேன், அவர்கள்ட்டே கேளுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் சொன்னார்கள், இவர் சாப்பிட சொன்னார், நீங்கள் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டோம் என்று சொன்னோம் என்றார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு வந்த இவ்வளவு நேரமா நீங்கள் எனக்காக பசியில் இருந்தால், இவ்வளவு நேரம் எனக்காக நீங்கள் பசியில் நிற்கிறீர்கள், அதனால் கவலைப்பட்டவராக சொன்னார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் இன்று இரவு சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அவர் ஏன் போனார் என்றால், இவர்கள் நல்லா சாப்பிடட்டும் என்ற உணர்வோடு போனார். ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள்? வீட்டுக்காரர் இல்லாம சாப்பிடலாம் நினைச்சார்கள். இதனால் வந்தவர் ஆத்திரப்பட்டு, இவ்வளவு நேரமாக எனக்காகத்தானே பசியில் நிற்கிறீர்கள், அதனால் அல்லாஹ் மீது ஆணையாக நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? சாப்பிட மாட்டேன்னு சொன்ன உடனே அவர்களும் சத்தியம் பண்ணார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்களும் சாப்பிட மாட்டோம்டார்கள். நீங்க சாப்பிடாம உங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் சாப்பிடுவதான்னு கேட்டார்கள். உடனடியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சாப்பாடை கொண்டு வாங்கள் என்று சொல்லி தட்டிலே கையை வைத்து பிஸ்மில்லா என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மூமினுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் என்று பாருங்கள். தட்டிலே கையை வைத்து சொன்னார்கள் பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு, இந்த வல்லாஹி அல்லாஹ் மீது நான் சத்தியமிட்டது, இது ஷைத்தானுடைய தூண்டுதலால் நான் செய்தது என்று நினைக்கிறேன் என்றார்கள். இது நான் அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன், ஷைத்தான் என்னை தூண்டி விட்டான் என்று சொல்லி பிஸ்மில்லா என்று கையில் வைத்து அந்த சாப்பாடு தட்டிலே கையை வைத்தார்கள். ஏனென்றால் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது ஈமானில் மிக முக்கியமான அம்சம். மன்கானை யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபஹு, யார் அல்லாஹ்வை மறுமை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். உடனடியாக வைத்து சாப்பாடை எடுத்து, நான் சாப்பிடுகிறேன், அப்பொழுது நீங்கள் சாப்பிடுவீங்க தானே, அப்படியே இறங்கி விட்டார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சாப்பாடை எடுத்து சாப்பிடுகிற நேரம் ஆச்சரியம். எடுத்து ஒரு புடியை எடுக்கிறார், அடியில் இருந்து வல்லாஹி அடியில் இருந்து சாப்பாடு பெருகிக் கொண்டே வருகிறது. தன்னுடைய மனைவியை கூப்பிடுகிறார். தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னார், என்ன நடக்கிறது என்று பாருங்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள், வீட்டுள்ள எல்லோரும் பார்க்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 602வது செய்தி. எடுக்கிற நேரத்திலே சாப்பாடு பல மடங்காக பெருகிக் கொண்டு வருகிறது. அவர்கள் வந்து சொன்னார்கள், கண் குளிர்ச்சி எனக்கு உண்டாக்குறது, நான் வைத்ததை விட 3 மடங்காக பெருகி இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனடியாக மாமூராக சாப்பிட்டு விட்டு சாப்பாடிலே ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ்வுக்கு அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். சாப்பாடு அப்படியே இருந்தது. அபூபக்கர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்றாங்க, சாப்பாடு அப்படியே இருந்தது. பள்ளிவாசலை ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் கொண்டு போய் கொடுத்தார்கள். அப்படியே இருக்க காலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ஒப்பந்தம் நடத்திய ஒரு கூட்டம் வந்தார்கள். அன்றைக்கு தான் ஒப்பந்தத்தை முறிக்கிற நாள், தவணையை முறிக்கிற நாள். வந்தால் தவணையை முறித்து விட்டார்கள். முறித்தால் 12 நபர்களாக நாங்கள் கூட்டத்தை போட்டோம். 12 பேரை தலைவராக்கினோம். 12 பேருக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை போட்டோம். அல்லாஹ் மீது ஆணையாக அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக ஒவ்வொரு தலைவருக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தார் என்று நான் எண்ணவில்லை. வல்லாஹி எனக்கு தெரியாது. அந்த கொடுத்த சாப்பாடு, இரவில் கொடுத்த சாப்பாடு காலையில் அப்படி இருந்தது. அந்த 12 கூட்டத்துக்கும் அந்த சாப்பாடை கொடுத்தார்கள். கொடுத்தால் எல்லோரும் சாப்பிட்டார்கள். வல்லாஹி அந்த சாப்பாடு சாப்பிடுவதை நான் கண்களால் பார்த்தேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இந்த செய்தியோடு நான் ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னால், உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கம் வந்தால் நனையாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான் என்று நம்புறோமே, அந்த நம்பிக்கைக்கு கண்கூடாக வந்த தோழர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த வீட்டிலே கண்கூடாக பார்த்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ரிஸ்கை நனையாபுரத்திலிருந்து கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். எந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறானோ அந்த அடியானுக்கு நனையாபுரத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். எந்த அடியானை நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் ஆகோ ஓகோண்டு பறக்கிறார், அதற்காக அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று தப்பு கணக்கு போட்டுறாதீங்க.
பார்த்திருப்பீங்க, சில மனிதர்களை அல்லாஹ் தூக்கி வைப்பான். ஏனால் தூக்கினாதான் கீழே அறுத்துட்டா கீழே உரமா விழுவான். லேசா உழுறதை விட மேல் மாடியிலிருந்து ஒருத்தனை போட்டாதான் வேகமா தலைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில மனிதர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அவர்கள் ஆடின ஆட்டம் அப்படிப்பட்ட ஆட்டம். தூத்தில் முல்க மந்தஷா வ தன்ஜில் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா. சில மனிதர்களை அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான், சில மனிதர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறான், சில மனிதர்கள்ட்ட இருந்து அல்லாஹ் ஆட்சியை பறிக்கிறான், சிலர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான், சிலர்கள்ட்ட கண்ணியத்தை எடுக்கிறான். எல்லாம் அவன் கையிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முன்னாள் அதிபரை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கு நிற்பதற்கு முன்னாடி அவர் எப்படி பேசினார், எந்த மாதிரி ஆடினார், எந்த நிலைமையில் நின்றார். இந்த நாட்டில் அவரை விட்டால் ஆளை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த நாட்டில் கொடிகட்டி பறந்தார். சில பேர் சிந்திப்பார்கள், இப்படியெல்லாம் அக்கிரமம் பண்ணிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே போகிறானே, இவ்வளவு பிரம்மாண்டமான சல்லியை அடித்து அங்க வீடு இங்க வீடு அங்க ஹோட்டல் என்று கெட்டுகிறானே, அல்லாவே உனக்கே பொறுப்பு சாட்டுகிறோம் என்று சாட்டினவர்கள் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஏன் இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தான் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளவு சொத்தோடு செல்வத்தோடு ஆடம்பரத்தோடு கௌரவத்தோடு வாழுகிற நேரம் அவனை கொண்டு வந்து நடு சந்தியில் நிப்பாட்டினால் இதுதான் ஆகப்பெரிய வேதனை. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சந்தோஷம் கிடைத்ததோ அந்த அளவுக்கு கவலை வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த சந்தோஷம் எடுபட்டால் சிரித்தவன் எவ்வளவு சிரித்தானோ அந்த சிரிப்பை அல்லாஹ் எடுத்தால் அவ்வளவு அழுவான். கொஞ்சம் சிரித்தவன் கொஞ்சம் தான் அழுவான், அதிகமாக சிரித்தவன் அதிகமாக அழுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு கொடுப்பதனாலேயோ எடுப்பதனாலேயோ இறை நெருக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நினையாப்புறத்தில் இருந்து நினைக்காத நேரத்தில் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வீடுகளில் இருந்து சிந்தித்து பார்த்தால், எங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தால், நினையாப்புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய உதவிகள் வந்ததை எனக்கும் உங்களுக்கும் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஹதீஸில் இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ஏன் இந்த மாதிரி உணவை பெருக்கி கொடுத்தான்? ஒரு 10 ரொட்டிக்கு 20 ரொட்டி ஆல்ரெடி சல்லியை கொடுக்கலாம் தானே. அல்லாஹ் அபூபக்கர் அவர்களோட நேசத்தை காட்டுறான். அபூபக்கரே, எல்லாருக்கும் 20 ரொட்டி கிடைக்கும், உன் வீட்டில் 5 தான், 5 10 உன் கண்ணு முன்னாடி காட்டுறோம் பாரு, நான் தான் உன் இறைவன். நீ என்னை நம்பி இருக்கிறாய், எனக்காக அத்தனை கொடுத்தாய். இன்றைக்கு 3 பேரை கூட்டி வந்தாய், வீட்டில் சாப்பாடு இல்லாம. உன் எஜமானன் கொடுப்பான் என்பதை நிரூபித்து காட்ட, இறைவன் இருக்கிறான் என்பதை நிரூபித்து காட்ட, இறை நெருக்கத்தை அவர் கல்வியில உணர வைக்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான். அதனால அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றால் சோதனை வராம இருக்காது, வாழ்க்கையில பிரச்சனை வரும். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையிலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். பிரச்சனை வர்ற நேரத்தில் எல்லாம் கண் கலங்கும். அல்லாஹ்வுடைய உதவி நினையாப்புறத்திலிருந்து வந்து கொண்டே இருக்கும். அந்த உதவிகள் பெற வேண்டுமா? ஒரு நாள் உங்கள் பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு வேகமாக எடுத்து போக வேண்டி வரும், அவசரமான நோய், அவசர சிகிச்சைக்கு எடுத்து போய் வேண்டி வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், நீங்க அழுது கொண்டே இருப்பீர்கள். அந்த நேரத்தில் உதவி கண் கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த உலகத்தில் நீங்க நினைச்சே பார்க்காத விதத்தில் அல்லாஹ் உங்க குழந்தையை காப்பாற்றுவதற்கு அந்த இடத்தில் உங்களுக்கு உதவி செய்திருப்பான். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாஹ்வுடைய உதவியை கண்கூடாக பார்த்தவர்கள் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் இறை நெருக்கம். இந்த நெருக்கத்தோட வாழுகிற நேரம் பிசினஸ் லொஸ்ட் ஆகாதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது, வீட்டில் மையத்து உழாதுன்னு யாருக்கும் சொல்ல இயலாது. எல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும். ஆனால் அதைவிட வேகமாக அல்லாஹ்வுடைய உதவி வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பிறகு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அவர்கள் ஆட்சியில் இருக்கிற நேரம் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கூஃபாவில் ஆளுநராக நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்கள்ட்ட வந்து யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஆட்சி சரியில்லை, ஒழுங்கா நடத்துறாங்க இல்ல, பிரச்சனையை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கூஃபாவில் இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருகுது, ஸஅத் பின் அபி வக்காஸ் ஒழுங்கா தொழுவிக்கிறார் இல்ல, பள்ளிவாசல்ல ஒழுங்கா தொழுகை நடத்துது இல்ல. உடனே அவர் என்ன பண்ணிட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸஅத் பின் அபி வக்காஸை அழைப்பிச்சிட்டாங்க. விசாரிப்பதற்காக ஒரு மூத்த சஹாபி அவரை அழைப்பித்து விட்டு விசாரிக்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு, என்னாச்சு
கேட்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹு அவர்களை கூஃபாவுக்கு இப்பொழுது தற்காலிகமாக அமீராக நியமிச்சிருக்கிறாங்க. வந்து ஸஅத் பின் அபி வக்காஸ் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு? அமீருல் முஃமினீன் அவர்களே, ரசூலுல்லாஹ் எப்படி தொழுவார்களோ அதை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே தொழுவிக்கிறேன். அமீருல் முஃமினீன் அவர்களே, இஷாவுக்கு 2 ரக்காத்து நீளமாக தொழுவிப்பேன், அடுத்த 2 ரக்காத்து சுருக்கமாக தொழுவிப்பேன். அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்படித்தான் நான் தொழுவித்து வருகிறேன் என்று சொன்னார். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மூமீன்கள் இப்படித்தான் மூமீன்களோட நல்லெண்ணம் வைப்பது. சொன்னார்கள், எனக்கு தெரியும் ஸஅத், நீ என்ன சொல்லுகிறாயோ அப்படித்தான் உன்னை பற்றி நானும் நினைத்திருக்கிறேன் ஸஅத். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கத்தை பாருங்கள். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிழையா சரியான நிரூபிக்கணுமா இல்லையா? அவர்கள் ஒரு கூட்டத்தோடு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புறாங்க. கூஃபாவில் ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் போங்க, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கும் போய் ஸஅதுடைய ஆளுநராக நிற்கிறாரே ஸஅத் பின் அபி வக்காஸ், இவர் நேர்மையானவரா, ஒழுங்காக தொழுவிக்கிறாரா, இவர் எப்படி உங்களை ஆளுகிறார் என்று கேட்பதற்கு அவரோடு ஒரு கூட்டத்தை அனுப்புறார். இதுதான் நேர்மையான தலைவர். சுப்ஹானல்லாஹ். போனார்கள். போகிற நேரம் ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் என்ன சொன்னார்கள்? இவர் நியாயமானவர், நேர்மையானவர், ஒழுங்கா நடப்பார். சொல்லுகிற நேரம் ஒரு குலத்தார், அபுசு குலத்தார் அந்த பள்ளிவாசலுக்கு போய்விட்டார்கள். போனால் உசாமத் இப்னு கத்தாதா என்று ஒருவர் இருக்கிறார், அபு ஸஅத் என்று சொல்லுவாங்க. பள்ளிவாசல்ல வந்து ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு குழு இருக்கிறாங்க. கேட்கிறார்கள், என்னப்பா இந்த ஸஅத் எப்படிப்பட்டவர்? அமீருல் முஃமினீன் அனுப்பி வைத்திருக்கிறார், இவர் எப்படிப்பட்டவர் என்று கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்கிறார். உசாமா எழும்பார். எழுந்து விட்டு சொன்னார், அபு ஸஅத் என்று சொல்ற உசாமா எழுந்து விட்டு சொன்னார், கேட்பதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னார். நீங்கள் கேட்கிறீங்களா? சொல்ல மாட்டேன். இப்படித்தான் நிறைய பேர் புறம் பேசுவாங்க. கேட்கறதுக்கு தான் சொல்றேன் தெரியுமா, அவன் அப்படி சொல்லி போட்டு சொல்லுவார்கள். அப்படிதான் இவன் இப்படிதான் கேட்கறதுக்கு சொல்றாங்களாம். அவர் கேட்கறதுக்கு என்று எழும்பி எல்லா பொய்யும் சொன்னான். 3 பொய்கள் சொன்னான். எழும்பி விட்டு சொன்னான், இவர் இருக்கிறாரே ஸஅத் பின் அபி வக்காஸ், அவர் ஏதாவது ஒரு பொருள் வந்தால் அவர் என்ன பண்ண மாட்டார்? சமமாக பிரிக்கவே மாட்டார், மோசடி செய்வார். டைரக்டாக பார்த்து சொன்னான். அடுத்ததாக சொன்னான், இவர் வந்து இவருக்கு வழக்கு வந்தால் நீதமான தீர்ப்பை கொடுக்கவே மாட்டார். இவருக்கு தலைமைத்துவத்தில் ஒரு படையை இவருக்கு பின்னாடி அனுப்பினால் இவர் முன்னாடி படைக்கு என்றைக்கும் தலைமை வகித்து போகவே மாட்டார். சுத்த பொய்யை விட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆளுநர் நிற்பது அமீருல் முஃமினீன் அவர்கள் யார்? ரொம்ப நெருக்கமான தோழர், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்கள். அவர்கள் மிக ஒத்துமையாக நிற்பவர். என்ன சொல்லியிருப்பார்? எனக்கே பேசுறியா? நான் யாரு தெரியுமா ஜனாதிபதியிட? நீ யாரு? ஒசாமா ஒன்ன தெரியுமா? நான் எப்பெல்லாம் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்தில் உமருக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவர்னா உனக்கு தெரியுமா? நீ என்னடா பேசுற? 4 பேரை போட்டு ஆளுநர் தவத்தவண்டு தவப்பாரா, தலையை குனிந்து கொண்டு போவாரா? ஸஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம். 755வது செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொன்னார் தெரியுமா? என்ன நடக்கிறது தெரியுமா? அப்படி இருந்தவர் எந்த இதையும் சொல்லவில்லை. நான் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர் என்று சொல்லவில்லை. உமர் பின் கத்தாப் எனக்கு என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா என்று சொல்லவில்லை. அமீருல் முஃமினீன் என்னை பற்றி என்ன நினைக்கிறார் தெரியுமா என்று சொல்லவில்லை. படையை கூப்பிடவில்லை. எல்லாத்துக்கும் அவர்கள் அல்லாஹ்வை தான் நாடுவார்கள். கவலை வந்தாலும் அல்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை நாடிக்கொண்டே இருப்பார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர்கள் உடனடியாக கையை தூக்கினார்கள். சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். பார்த்துவிட்டு சொன்னார், இவர் பொய் சொல்லுகிறார் என்று கூட சொல்லவில்லை. இந்த மனிதன் பொய் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. ஒசாமா பொய் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. கையேந்தி சொன்னார் 3 விஷயங்கள். அவர் சொன்னார் ஒரு விஷயத்தை. என்ன சொன்னான்? அம்மா வல்லாஹி லா அதுஉன பிஸலாசின், நான் 3 விஷயத்துக்கு கையேந்துவேன் என்று சொன்னார். நான் 3 விஷயத்துக்கு அல்லாஹ்விடம் துஆ கேட்பேன். ஏண்டா நீ 3 குற்றச்சாட்டு வச்சாய். என்ன 3 குற்றச்சாட்டு? நீங்க நீதமான அரசரே இல்லைண்டா. நீங்க வழக்கு வந்தா நீங்க வந்து தப்பான முடிவு தான் கொடுக்குறீங்க என்று சொன்னார். 1. 2வது என்ன? ஏதாவது பொருட்கள் வந்தால் ஒழுங்காக பிரிக்க மாட்டீங்க, ஆள் பார்த்து பிரிச்சு கொடுப்பீங்க. 2வது. 3வது என்ன? ஏதாவது ஜிஹாது களத்தில் படைக்கு தளபதியாக வந்தா தலைமையிலிருந்து நழுவி பின்னாடி போய் ஒளிந்து கொள்வீங்கன்னு சொன்னீங்க. 3க்கு 3 போ. 3 தானே? நாங்கள் 3க்கு 3 அடிதான் அடிப்போம். அவர் சொன்னார் 3க்கு 3. ஆமா,
வல்லாஹி லஅதுஉ பிஸலாசின், நான் 3 விஷயங்கள் அல்லாஹ்விடம் கேட்பேன். அல்லாஹும்ம இன் கான அப்துக ஹாதா காதிபன், யா அல்லாஹ் உன்னுடைய இந்த அடியான் எப்படி கேட்கிறான்னு பாருங்கள். அல்லாஹும்ம இறைவா, யா அல்லாஹ் உன்னுடைய இன் கான அப்துக ஹாதா காதிபன், உன்னுடைய இந்த அடியான் உசாமா பொய் சொல்லுவதாக இருந்தால், சுபஹானல்லாஹ் எப்படி பக்குவம் பாருங்கள் பேச்சிலே. பொய்த்தான் சொல்லுகிறான்னு தெரியும், ஆனால் அல்லாஹ்விடம் சொல்லுகிற நேரத்திலே ஏதோ என்னிடம் பிழை இருந்தால், சில வேளை தெரியாமல் பிழை இருந்தால், அதற்காக பேணுதலான வார்த்தையை பாருங்கள், இறை நெருக்கத்தை பாருங்கள், கரம் ஏந்துவது எங்கென்று பாருங்கள். நம்பிக்கை இறை தூதர் சொன்னார்களே, பாதிக்கப்பட்டவன் கரம் ஏந்தினால் அல்லாஹ்வுக்கு அவனுக்கு இடையில் எந்த ஹிஜாபும் கிடையாது, ஹிஜாப் என்ற எந்த திரையும் கிடையாது. அல்லாஹ் நேரடியாக அந்த அடியானுக்கு உதவுவாண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்டார் தெரியுமா? அல்லாஹும்மே இன் கான அப்துக ஹாதா காதிபன், இந்த அடியான் உன்னுடைய இந்த அடியான், உன்னுடைய இந்த அடியான் என்றால் தொழுக வந்தவர், அவர் பள்ளிவாசல் இருப்பவர், உன்னுடைய இந்த அடியான் பொய் சொன்னால், பொய் சொல்லி இருந்தால், காமரியான் பொய் பேசி மக்கள் மன்றத்திலே அவருக்கு ஒரு பெருமை சம்பாதிப்பதற்கு இப்படி பேசியிருந்தால், ஷாதுக்கே பேசிட்டேனே, ஆளுநருக்கே எழுப்பி பேசிட்டேனே, என்ன மாதிரி இருப்பானா? தைரியத்தை காட்டுவதற்கு மக்களுடைய ரியா, அதாவது முகஸ்துதி, மக்களிடம் பாராட்டு பெறுவதற்காக வேண்டி, இறைவா அவர் அப்படி பேசி இருந்தால் எனக்கு தெரியாது, அவர் அப்படி பேசி இருந்தால் என்ன செய்யவிடு, யா அல்லாஹ் அவருடைய வயதை நீளமாக்கி விடு யா அல்லாஹ், அவரை ரொம்ப நெடுங்காலமாக வாழ வைத்து விடு யா அல்லாஹ். யோசிப்பீர்கள், என்னப்பா இப்படி ஏசுறார், இப்படி பொய் சொல்லுகிறார், அவருக்கு நீண்ட ஆயுளா? நாங்க ஜஸாக்கல்லான்னு சொல்லிட்டு போவோம், நீண்ட ஆயுளா மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் அதை விரும்பவே இல்லை, சஹாபாக்கள் நீளமான ஆயுளை விரும்பவே இல்லை. அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப பார்த்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் போக பார்த்தார்கள். சொன்னார்கள், ஃபஅத்தில் உம்ரஹு, அவருடைய வயதை நீளமாக்கி விடு யா அல்லாஹ், வஅத்தில் ஃபக்ரஹு, அவருக்கு ரொம்ப பெரும் வறுமையை கொடுத்து விடு யா அல்லாஹ், வறுமையிலே ஆழ்த்து விடு யா அல்லாஹ். அதுக்கு பிறகு சொல்றார், லில் ஃபித்ன், அவரை ஃபித்னாவில் கொண்டு போய் மூழ்கடித்து விடு யா அல்லாஹ். அப்படி என்று அவர் சொன்னார். சகோதரர்களே, இதுதான் இறை நெருக்கம். தனக்கு பாதிப்பு வருகிற நேரம் அல்லாஹ் அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தான் அல்லாஹ்விடம் கேட்பதற்கு, அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார். வல்லாஹி என்ன நடந்தது தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கரம் ஏந்தப்பட்டது போன்று அவர் வயோதிபராகி விட்டார். அவருக்கு வயசு போன பிறகு அடிக்கொரு முறை சொல்லுவார், இந்த முசீபத் தஅவத்து சஅத், சஅத் எனக்காக கேட்டாரே அது எனக்கு பலித்து விட்டது, கண்ணு ரெண்டும் குருடாகி விட்டது. அறிவிப்பாளர் சொல்லுகிறார், வல்லாஹி நான் அவரை கடைசி காலத்தில் பார்த்தேன், அவருடைய 2 கண்களும் குருடாகி விட்டது, புருவம் வளர்ந்து விட்டது, கண்ணிமைகள் இதாகிவிட்டது, அவர் அலங்கோலமாகி விட்டார், பாதையில் போவார், பெண்களை முட்டுவார், அவருக்கு தெரியாது. அல்லாஹ் மீது ஆணையாக அந்த கேவலத்தை நாங்கள் கண்களால் பார்த்தோம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உசாமாவுக்கு எதிராக கேட்ட துஆ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கமான ஒரு அடியான் எப்படி நடந்து கொள்வான் என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை என்றால் அல்லாஹ்வுக்கு சொல்லி விடுவான், மற்ற அத்தனையும் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் உங்களுக்கு உதவுவானாக இருந்தால் அந்த நெருக்கம் வேண்டுமா இல்லையா என்று இந்த இரவில் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியிலே இன்னொரு ஹதீஸ் மிக தெளிவாக பதிவாகுது. இது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அர்வா என்ற ஒரு பெண்மணி போய் மர்வான் என்று சொல்லக்கூடிய ஆளுநர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த ஸைத் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஸைத் என்னுடைய காணியில ஒரு துண்டை அபகரிச்சிட்டார் என்றாங்க. மர்வான் அவர்கள் என்ன பண்ணார்கள்? ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டார்கள். இந்த அர்வா உனக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுக்க இருக்கிறார், உன் காணியில ஒரு துண்டை பறிச்சிட்டியாமே அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார் ஒரு பதில், நானா ரசூலுல்லாஹ்விடம் ஒரு செய்தியை கேட்ட பிறகு நான் இதை பறிப்பேனா ஆளுநர் அவர்களே என்று கேட்டார்கள். உடனே அவர் கேட்டார், மர்வான் என்னப்பா நீ என்ன செய்தியை கேட்டாய்? அவர் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? மன் அகத ஷிப்ரன் மினல் அர்தி துதுமன், அநியாயமாக இந்த பூமியில யாராவது ஒரு சாணை பிடுங்கி எடுத்தால், ஒரு சான்
ஒரு பர்ச்சேஸ் இல்ல, ஒரு ஏக்கரில் ஒரு சாணை அநியாயமாக அடுத்தவர் சொத்தில் இருந்து ஒரு அடியான் பிடுங்கி எடுத்தால், அநியாயமாக எடுத்தால் அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? நான் 7 பூமிகளை அவருடைய களத்தில் மாலையாக அணிவிப்பான். இந்த செய்தி கேட்ட பிறகு இந்த பொம்பளோட காணியை நான் எடுப்பேனா வருவான் அவர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், இதுக்கு மேல பேசாது, இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை, இது ஒன்றுமே போதும் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்களா ஆண்டி. வழக்கை அப்படியே நிப்பாட்ட வழக்கில் முடிவை அவர் கேட்கவில்லை. என்ன சொன்னார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வை நெருங்கி இருந்தார், அல்லாஹ்வுடைய நேசத்தை எதிர்பார்த்திருந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னார், அவருக்கு தெரியும் நீ பாதிக்கப்பட்டால் அல்லாஹ்விடம் கரம் ஏந்து, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மட்டும் பார்த்து கொண்டு என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹும்மே அதே மாதிரி துஆ ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட மாதிரி துஆ ஸயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி பதிவாகுது. அல்லாஹும்ம இன் கானத் காதிபத், இந்த பெண் பொய் சொன்னால் யா அல்லாஹ், இந்த பெண் பொய் சொல்வதாக இருந்தால், பொய் என்று சொல்லவில்லை, இந்த பெண் சொல்வது பொய்யாக இருந்தால் ஃபஅமி பஸரஹா, யா அல்லாஹ் இவருடைய பார்வையை எடுத்து விடு யா அல்லாஹ், குருடாக்கி விடு யா அல்லாஹ். என்ன பண்ணிரு தெரியுமா? ஃபக்துலஹா, அவருடைய வீட்டிலேயே இவளை கொண்டு விடியா அல்லாஹ், அந்த வீட்டிலேயே இவளை மௌத்தாக்கி விடியா அல்லாஹ் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காலம் உருண்டோடுகிறது, அந்த பெண் கண் ரெண்டும் குருடாகி விட்டது. சகோதரர்களே, நான் சொல்லுவது ஸஹீஹுல் புகாரியில் இருந்து ஸஹீஹான சனதோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்திகள், இந்த உம்மத்தின் நம்பிக்கைக்குரிய ஹதீசுகள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த பெண் என்ன அறிவிப்பாளர் சொல்லுகிறார், இந்த பெண்ணுடைய இறுதி காலத்தில் சுவர்களை தொட்டு தொட்டு நடப்பாள், கண்கள் இரண்டும் குருடாகி விட்டது, அடிக்கொரு முறை சொல்லுவாள், ஷஹீது எனக்கு கேட்ட துஆ பலித்து விட்டது சொல்லிக்கொண்டே ஒரு நாள் வீட்டிலே அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டு வெளியிலே போகிற நேரம் பாலடைந்த ஒரு கிணறு அவருடைய தோட்டத்திலே, அந்த கிணத்திலேயே விழுந்து செத்து விட்டால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த தோட்டத்தில் எந்த காணியில் ஷஹீத் அவர்கள் பறித்தார்கள் என்று அந்த பெண்மணி சொன்னாலோ அதே காணியில் அல்லாஹ் இறுதி மூச்சை எடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துஆவுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்டவன் துஆ கேட்டால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான அடியானாக அவர் இருந்தால், அல்லாஹ் அவரை இறுக கட்டி பிடித்து அவர் கேட்கக்கூடிய துஆக்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வாண்டால் பதில் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், இப்படி ஏராளமான செய்திகளை நாம் பார்க்கலாம். எப்படி இறைவனை நெருங்குவது என்பதை சொல்வதற்கு முன்னாடி இன்னொரு செய்தியும் சொல்கிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவங்களுடைய வாப்பா பேர் அப்துல்லா, கூப்பிடுகிறார். உஹது நாள் ராத்திரி மிக உருக்கமாக பேசுகிறார். என்ன சொன்னார் தெரியுமா? மூமினுடைய கல்புகளுக்கு அல்லாஹ் உதிக்க செய்வான் சில விஷயங்களை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உஹது ராத்திரி இருந்து கொண்டு மகனை கூப்பிடுகிறார். ஜாபிர், உனக்கு ஒரு விஷயம் சொல்ல இருக்கிறது. ஜாபிர் கூப்பிட்டு விட்டு பக்கத்திலே வந்து ஜாபிரிடம் சொன்னார், நாளைக்கு உஹது யுத்தம் நடப்பேற இருக்கிறது, நாளைக்கு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்திலே அஸ்ஹாபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் கொலை செய்யப்பட்டால், அந்த கொலை செய்யப்படுகிற பட்டியலில் முதலில் உன்னுடைய தகப்பன் அப்துல்லா, நான் தான் கொலை செய்யப்படுவேன் நினைக்கிறேன் ஜாபிர், அப்படி எனக்கு என்னமோ தெரியவில்லை, நினைச்சு கொண்டே இருக்கிறேன் ஜாபிர், என் உள்ளத்தில் அப்படி தோண்டிக் கொண்டிருக்கிறது. ஜாபிர், உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக நான் விட்டு செல்லக்கூடிய மிக கண்ணியமான மனிதன் நீதான் ஜாபிர், என்னுடைய மகன். உன்னை மிக கண்ணியமாக நான் வளர்த்து விட்டேன், மிக கண்ணியமாக நீ இருக்கிறாய். ஜாபிர், எனக்கு இன்னாருக்கு இவ்வளவு கடன், இன்னாருக்கு இவ்வளவு கடன், நாளைக்கு என்னுடைய உயிர் பிரிந்தால், நாளைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போனால், மகனை கூப்பிட்டு வாப்பா பேசுகிறார். இறை நெருக்கத்தையும் இறைவனோடு உள்ள அன்பையும் பாருங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. நாளை நான் பிரிந்தால் என்னுடைய கடனை நீ அடைக்க வேண்டும், உன்னுடைய தங்கச்சிமார்களை நன்றாக பார்க்க வேண்டும் ஜாபிர். சுப்ஹானல்லாஹ். அவருடைய ஹதீஸ், அவருடைய பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதுக்கு ஹதீஸை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு போர்க்களத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள். போர்க்களத்திலே முடிந்து பின்னாடி ஜாபிர் வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய், ஜாபிருடைய ஒட்டகம் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறது.
எழுப்பாட்டுகிறார், எழும்புது இல்லை. கிட்ட போய் கூச்சம் காட்டினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அரபிகளுக்கு அது தெரியும், ஒரு ஒட்டகம் அடம் பிடிக்கிற நேரம் அதை எப்படி எழுப்ப வேண்டும் என்று தெரியும். அந்த மாதிரி எழுப்பினால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகம் எழும்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கொண்டே வந்தால், என்ன ஜாபிர் கல்யாணம் முடிக்கலையா? முடிச்சிட்டேன் யார சொல்லலாம். யார முடிச்சிங்க? விதவையை முடிச்சேன் யார சொல்லலாம். ஏனப்பா ஒரு கன்னி பெண்ணை முடிக்கலாம் தானே அப்பா, ஏனப்பா விதவையை முடிச்சிங்கன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அற்புதமாக இளஞ்சர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயசாளி இல்லை, ஒரு இளமை பருவத்தில் உள்ளவர் கேட்கிறார், கல்யாணத்தை பற்றி தானே பேசலாம் அவரோடு. அவர் சொன்னார், யார சொல்லலாம், எனக்கு சின்ன சின்ன தங்கச்சிமார்கள், நானும் ஒரு குமரம் முடிச்சிட்டேன்டா இதுவள் எல்லாரும் சேர்ந்து விளையாடுவார்கள், அவர்களை பார்ப்பதுக்கு ஒரு ஆள் தேவைத்தானே யார சொல்லலாம். ஆனால் அவர் வாயால் சொல்லவில்லை, தகப்பன் சொன்ன செய்தி. அல்லாஹ் மீது ஆணையாக அவர் ஏன் விதவையை முடித்தார் தெரியுமா? உஹது ராத்திரி ரசூலுல்லாஹ், உஹது ராத்திரி அப்துல்லா சொன்னார் தன்னுடைய தகப்பன், மகனே உன்னுடைய சகோதரிகளை நீ பார்க்க வேண்டும், நன்றாக பார்த்துக்கொள், பாப்பா மௌத்தான நல்லாக பார்க்கணும் என்ற அந்த செய்தியை காதில் எடுத்தவர் தான் விதவையை முடித்துவிட்டு கன்னியை விட்டுவிட்டு என் தங்கச்சிமார்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக விதவையை முடித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இரவிலே என்ன சொன்னார் தெரியுமா? சொல்லிவிட்டு சொன்னார், எல்லாத்தையும் கண்களை முடித்து சகோதரிமார்களை நன்றாக பார்த்துவிடு ஜாபிர் சொல்லிவிட்டார். காலையில் உதயமாகிறது. அல்லாஹ் நசீபாக்கப்பட்ட அந்த யுத்தம் உஹது மலையிலே அந்த யுத்தம் அரங்கேற ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் மீது ஆணையாக யுத்தத்திலே முதலாக உயிர் பிரிகிறது அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா, அவருடைய கல்வியில் நேற்று இரவு உதித்த உதிப்பு, சஹாபாக்களில் கொலை செய்யப்படுகிற பட்டியலில் ஜாபிர் என்னுடைய மகனே நான் முதலாவதாக இருப்பேன் என்று நான் உணர்கிறேன், என் எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது ஜாபிர் என்று சொன்னாரே. அல்லாஹ் மீது ஆணையாக சஹீஹுல் புகாரியில் இந்த செய்தியை பார்க்கலாம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாபிருடைய வாப்பாதான் உஹது களத்தில் முதலில் கொலை செய்யப்பட்டவர். உஹது களத்தை பற்றி பேசுவதற்குரிய நேரம் இல்லை இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரொம்ப டென்ஷனான நேரம், உஹது களத்திலே மிக டென்ஷனான நேரம், ரசூலுல்லாஹ்வுக்கு கிட்ட காஃபிர்கள் வந்த நேரம், ரசூலுல்லாஹ்வுடைய பல்லையின் நெற்றியையும் பதம் பார்த்த யுத்தம், மூர்ச்சையிட்டு ரசூலுல்லாஹ் கீழே விழுகிற யுத்தம், சஹாபாக்கள் மிக வேகமாக போராடுகிற யுத்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுத்தத்திலே இறுதியிலே கபரை தோண்டினால் அந்த இரத்தத்தோடையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக ஒரே கஃனில் 2 பேரை போடுவார்கள், அப்படியே கபரை தோண்டுவார்கள். 2 3 என்று கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் ஜனாசா அந்த நேரத்திலே பலர்களுக்கு ஜனாசா தொழுவிக்கப்படவில்லை. 70 அதாவது 8 வருடங்களுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகுவதற்கு கொஞ்ச நாட்கள் எஞ்சிருக்கிற நேரம் தான் ரசூலுல்லாஹ் உஹதுக்கு வருவார்கள். வந்துவிட்டு ஜனாசா தொழுவிப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிவது போன்று இருக்கிறது இந்த தொழுகை, வல்லாஹி ரசூலுல்லாஹ் பிரிய போகிறார்கள். அதற்காகத்தான் அந்த ஜனாசா 8 வருடங்களுக்கு பிறகு தலையிலே ஒரு புடவையை கட்டினார்கள், இறுக கட்டி தண்ணியை ஊத்தினார்கள். உஹது மக்களுக்கு நான் தொழுவிக்கவில்லை, உஹதில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு என்னுடைய ஜனாசா தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாக்கியை நிறைவேற்றினார்கள். சகோதரர்களே, நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அப்துல்லா அவர்கள் அந்த யுத்தத்திலே மௌத்தாகி விட்டார்கள், ஷஹீதாக்கி விட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திலே கபர்களில் 2 3 என்று போடப்பட்ட காரணத்தினால் அப்துல்லா அவர்களும் இன்னொருவரும் சேர்ந்துமே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அடக்கினார்கள். ஆனால் அடக்கிவிட்டு போன பிறகு அவருடைய கல்விலே நிம்மதி இல்லை. என் வாப்பாவை தனியாக ஒரு கபரில் அடக்கணுமே, தனியாக அடக்கணுமே, இருவரோடு சேர்ந்து அடக்கிவிட்டோமே, அவருக்கு அந்த டென்ஷனில் புரியவில்லை. சகோதரர்களே, ஹதீஸில் வருகிறது, சஹீஹுல் புகாரியில் 6 மாதங்கள் கழிய அவர் போகிறார், கபரை தோண்டுகிறார், ஜனாசாவை வெளியே எடுக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் சொல்லுகிறார், வல்லாஹி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருவர் மரணித்தால்
அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ என் தகப்பனாரை நான் அப்படியே பார்த்தேன். அவருடைய காது மட்டும் சிதைந்திருந்தது. உடம்பு இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரை அடக்கினால் எப்படி இருப்பாரோ அப்படியே அந்த ஜனாசாவை நான் கண்ணால் பார்த்தேன், காதை தவிர என்று அவர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற அடியார்கள், அல்லாஹ் கொடுக்கிற அந்தஸ்து, அல்லாஹ் கொடுக்கிற நினைப்புகள், அல்லாஹ் அவர்களோடு வாழுகிற விதத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் இருக்கிறான், இல்லல்லாஹு மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த கல்புகளில் அல்லாஹ் வாழ்ந்தால் அல்லாஹ் இந்த மாதிரியான விஷயங்களை நிகழ்த்தி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதற்காக வேண்டி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்பது எனக்கும் உங்களுக்கும் மிக அவசியம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எங்களுடைய வீட்டில், உங்களுடைய வீட்டில் நாம் நினையா புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க் தருவதற்கும், நினையாத விதத்தில் அல்லாஹ்வுடைய உதவி வருவதற்கும், எங்களுடைய மறுமை வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கம் வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வின் பால் நெருக்க விடவே விடாது. இந்த ஷைத்தான் சிராத்துல் முஸ்தகீம்ல வந்து உட்கார்ந்து, நேரான பாதையில் வந்து உட்கார்ந்து என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்கு ஏராளமான திட்டம் தீட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அப்படி என்று சொன்னால் ஒரு அடியான் அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி, அந்த நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டு இருந்தால் அந்த நெருக்கத்தை பெறுவது எப்படி என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொன்னதாக சொன்னார்கள், ஹதீஸுல் குதுசி, இது ஹதீஸு நபவி, ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல. கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்லுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் என்னை நெருங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான், என் பக்கத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்பட்டு நிறைய காரியங்கள் செய்கிறான். அவன் என்னை நெருங்க வேண்டும் என்று சொன்னால் அவன் முதலில் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கடமையாக்கப்பட்ட தொழுகை அவன் தொழ வேண்டும். அதன் மூலமாக ஒரு அடியான் என்னை நெருங்கி விடுவான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு அடியான் கடமையாக்கப்பட்ட தொழுகையை தொழுந்து விட்டு உபரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிற நேரத்தில் திடீர் என்று அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவனை சூழ்ந்து கொள்ளும். அல்லாஹ் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுவான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அல்லாஹ்வுடைய நேசராக அவர் மாறிவிட்டால் அவருக்கு எந்த பயமும் எந்த கவலையும் இந்த உலகத்தில் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு அடியானுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் எப்பொழுது வருமாம்? அவன் கடமையான தொழுகையை நிறைவேற்றணுமாம். அப்பொழுது அடியான் அல்லாஹ்வை நேசிப்பானாம். நேசித்துக் கொண்டே இருக்கிற நேரம் உபரியான வணக்க வழிபாடுகளில் அடியான் ஈடுபடுவானாம். தர்மம் கொடுப்பானாம், நினையாது யாருக்கும் தெரியாமல் தர்மம் கொடுப்பானாம், யாருக்கும் தெரியாமல் அனாதைகளை பார்ப்பானாம், யாருக்கும் தெரியாமல் தொழுவானாம், யாருக்கும் தெரியாமல் தனிமையிலிருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுவானாம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியில் வருகிறது, திடீர் என்று அல்லாஹ்வுடைய நேசம் அவன் பால் வந்து விடுமாம். அல்லாஹ்வை நேசித்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திடீர் என்று தான் அல்லாஹ்வுடைய நேசம் வரும். அந்த அடியான் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா உஹிப்பு, அல்லாஹ் அவரை நேசிக்கும் வரைக்கும் அந்த அடியான் அப்படி நஃபிலான வணக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பான். அதற்கு அர்த்தம் இரவு முழுக்க தொழுவது என்றில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நஃபிலான வணக்கம் என்று சொன்னால் தொழுகை மட்டும் என்று நினைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு ஒருவர் வந்தார், தாடியிலே தண்ணீர் தட்டினார். சஹாபாக்கள் அமர்ந்திருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள், அவர் சொர்க்கவாசி என்றார். சஹாபாக்கள் பார்த்தார்கள், என்ன இவர் யார்? முன்ன பின்ன பெருசாக அறிமுகம் இல்லை, ஃபேமஸும் இல்லை, பெரிய இபாதத்து ஆளுகளா யார் என்று பார்ப்பதற்கு ஒரு தோழர் அவரிடம் வீட்டுக்கு போய், இந்த இரவு உங்கள் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டார். தங்க கொடுத்தார்கள், அனுமதி கொடுத்தார்கள். வீட்டிலே பார்த்தார், இரவில் பெரிய அமர்கலமான வணக்கம் எதுவும் இல்லை. என்னப்பா இவர் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, என்ன என்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய் தகப்பனுக்கு அவர் செய்த பணிவிடை, அற்புதமாக தாயின் தகப்பனையும் அவர் பார்த்த விதம், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுக்க போதுமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உபரியான விஷயங்கள் என்று சொல்லுவது தொழுகை, சுன்னத்து தொழுகை, 4 ஜிக்ர் என்றதை மட்டும் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அனர்த்தம் வருகிற நேரம், வெள்ளம் வருகிற நேரம், ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற நேரம், நீங்கள் சாப்பாடுகிற சாப்பாட்டிலே ஒரு சாப்பாடு பார்சலை கொண்டு போய் கொடுத்தாலும் அது உபரியான வணக்கம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுடைய தாய் தகப்பன் வேதனையில் துடிக்கிற நேரம்
அவர்கள் ஆசாபாசங்களை நிறைவேற்றுகிற நேரம், அதுவும் உபரியான வணக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரம், ஒரு அடியான் சிரித்து இன்னொரு அடியானோடு பேசுகிற நேரம், இது உபரியான வணக்கம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. உதவி செய்வது, கஷ்டப்படுகிற மக்களை பார்ப்பது, தொழுவது, தஹஜ்ஜுதில் தொழுவது, அல்லாஹ்விடம் துஆ கேட்பது, இது அத்தனை உபரியான வணக்கம். இந்த மாதிரியான வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம், அது எந்த நேரம் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. திடீர் என்று அல்லாஹ்வுடைய இரக்கம், அல்லாஹ்வுடைய நேசம் அந்த அடியானை சூழ்ந்து கொள்ளும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அதை டைரக்டாக சொன்னதாக சொன்னார்கள், நான் சொல்லவில்லை, அல்லாஹ் சொன்னான். அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என் அடியானை திடீரென்று நேசிக்க ஆரம்பிப்பேன். அப்படி ஒரு நேசம் வந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த அடியான் கையேந்தினால் வெறும் கையாக அல்லாஹ் நிச்சயமாக அனுப்ப மாட்டான். அந்த அடியான் உதவி தேடினால் அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாப்பு கொடுப்பான். அந்த அடியானை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பொருத்தமான அல்லாஹ்வுடைய ரப்புக்கு மிக பொருத்தமான அந்த அடியாராக நானும் நீங்களும் இருக்கக்கூடாதா என்று கல்வி ஏங்கி தவிக்கும். இந்த துனியா விடாத அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியாவோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு போராட்டம் இருக்கிறது. இறைவனை நெருங்க வேண்டுமென்றால் துனியாவை கொஞ்சம் தூரமாக்கி விட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த துனியா என்னையும் உங்களையும் பிடித்துக் கொள்ள பார்க்கும். இந்த துனியாவை விட்டும் சற்று அப்புறமாக்கி அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி, துனியாவிலே ஆசாபாசங்களை எங்களை கூப்பிடுகிற நேரம், தப்பான விஷயங்களுக்கு எங்களுடைய மனங்கள் போகிற நேரம், அவைகளை விட்டும் அல்லாஹ்வின் பால் நானும் நீங்களும் திரும்பினால், நீங்கள் கரம் ஏந்தினால், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த துஆவை உங்கள் கண் முன்னாடி நிறைவேற்றி காட்டுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்ல போனால் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர்கள் கேட்ட துஆக்களை எல்லாம் அல்லாஹ் எப்படி எல்லாம் அங்கீகரித்தான் தெரியுமா? ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கபருக்கு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கனங்கிறது, கண்ணீர் ஓடுகிறது. அந்த அளவுக்கு நெருக்கமான தோழர் ஸஅத் பின் முஆத். எப்படி முஹாஜிர்கள் அபூபக்கர் அவர்களோ, மக்கா வாசிகளில் அபூபக்கர் எப்படி இருந்தாரோ, அன்சாரிகளில் ரசூலுல்லாஹ்வுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்று இரக்கமானவர் தான் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்ப காலத்தில் பத்ர் யுத்தம் நேரம் அன்சாரிகளுக்கு பேசுங்கள் 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 என்று சொல்லுகிற நேரம், இந்த யுத்தத்தை நடத்துவதா என்று கேட்கிற நேரம், யார் எழும்பி பேசினார் தெரியுமா? இந்த ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழும்பி பேசினார்கள். அபூபக்கர் அவர்கள் பேச, உமர் அவர்கள் பேச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை எனக்கு இன்னும் பேசுங்கள் என்று சொன்னார்கள். அன்சாரிகளின் ஸஅத் பின் முஆத் எழும்பி சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களிடம் கேட்பது போன்றிருக்கிறது, அன்சாரிகளிடம் கேட்பது போன்றிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் மலைக்கு மேல் ஏறி குதியுங்கள் என்றாலும் இந்த அன்சாரிகள் குதிப்பார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம் உங்களை பாதுகாப்போம் என்று, மதீனாவில் மட்டுமல்ல மதீனாவுக்கு வெளியில் உங்களை பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு எதுவும் நடக்க விட மாட்டோம் யா ரசூலல்லாஹ். இந்த பத்ர் களத்தில் நாங்கள் ஓட மாட்டோம் யா ரசூலல்லாஹ், இந்த களத்தில் நாங்கள் குதிப்போம் யா ரசூலல்லாஹ் என்று பேசியவர், அந்த காலத்தில் மிகவும் இரக்கமாக இருந்தவர். மரணம் வரைக்கும் ரசூலுல்லாஹ் அவர் மீது வைத்த இரக்கம் எப்படி தெரியுமா? அஹ்ஸாப் கந்தக் யுத்தத்தில் அவருடைய கைக்கு அம்பு பட்டு இரத்தம் ஓடுகிறது. அவர் ஒரு துஆ கேட்டார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ்வோடு நடத்துகிற யுத்தம் இதனோடு முடிந்து விட்டதாக இருந்தால், இதற்கு பிறகு குறைஷிகள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அடிக்க மாட்டார்களாக இருந்தால், இந்த ஸஅதை எடுத்து விடு யா அல்லாஹ், இந்த ஸஅதை, இந்த நோயை பெரிதாக்கி இந்த ஸஅதை உன்னிடம் எடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மக்கத்து காஃபிர்கள் இதற்கு பிறகும் வருவார்களாக இருந்தால் இந்த ஸஅதுடைய இந்த நோயை சுகமாக்கி இந்த ஸஅதை வாழ வைத்து விடு யா அல்லாஹ். கேட்கிற துஆ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இரத்தம் காயம் பெரிதாகி விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போறார்கள், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போறார்கள். போன உமர் பின் கத்தாப் தாடியை பிடித்துக் கொண்டு இப்படியே பார்க்கிறார், கண்ணெல்லாம் கலங்கி விட்டது. அவ்வளவு நெருக்கமான தோழர் வேதனையில் துடிக்கிறார், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரத்துக்கு பக்கத்து கூடாரத்தில் ஸஅதை கொண்டு வந்து வைத்து விடுங்கள், நான் அடிக்கொரு முறை என்னுடைய ஸஅதை பார்க்க வேண்டும், நான் அடிக்கொரு முறை என்னுடைய ஸஅதை பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு துஆ கேட்டார்களே,
அதுக்கு பிறகு இன்னொரு துவா கேட்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை எப்படி பயன்படுத்தினார்கள் என்று பாருங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் அத்தனை பாரத்தையும் இறக்கி அல்லாஹ்விடம் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அவர்களை கைவிடவே இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கைபர் போரிலே, பனு குறைலாக்களுடைய போரிலே, பனு குறைலாக்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மதீனாவுக்கு பின்னாடி ஒரு கோட்டை இருக்கிறது, யகூதிகளுடைய கோட்டை. அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மோசடி செய்து விட்டார்கள். அது ஒரு பெரிய வரலாறு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது அஹ்ஸாப் அந்த போரிலே வைத்து அந்த மதீனாவுக்கு 3 பக்கம், இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் அகல். அதனால் யாருக்கும் வர இயலாது. இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை, பெரிய பகுதியில் அகல் தோண்டி குழி தோண்டி இருக்கிறார்கள். பின்னாடி வரலாம். இது அடர்த்தியான ஈச்சப்பர தோட்டம். அங்கே கோட்டைகள் இருக்கிறது. அந்த கோட்டைகளில் யூதர்கள் வாழ்றார்கள், பனு குறைலாக்கள். இந்த யூதர்களோடு ரசூலுல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தார்கள், யாரை அனுப்பிராத, இந்த இடத்தில் யுத்தம் நடக்கும், இந்த பக்கத்தால் அனுப்பினால் மதீனாவுக்குள் நுழைந்து விடுவார்கள். ஏனென்றால் 10,000 பேர் வரப்போறார்கள், 3000 பேர் தான் போராளிகளே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே பதிரை தான் 10 மடங்காக பெருக்கி சந்திக்க போறார்கள். எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? 4 ஆண்டுகளுக்கு பிறகு. எந்த பதிலில் 300 1000மோ இப்ப 3000 10,000, 10 மடங்கு. 300 1000 என்றால் பரவாயில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 3000 10,000 என்றால் எப்படி இருக்கும்? 300க்கு 1000க்கும் 300 700 தான் டிஃபரண்ட். 3000 10,000 என்றால் 7000 டிஃபரண்ட். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் மிக அதிபயங்கரமான யுத்தம். சல்மானுல் ஃபாரிசி பெர்சியாவிலே, பாரிசு நாட்டில் நாங்கள் எப்படி யுத்தத்தை மேற்கொள்வோம் என்ற அந்த தந்திரத்தை சொல்லிக் கொடுக்கிறார். யார சொல்லலாம், குழியை தோண்டினால் வர்றவர்கள் குழியில் விழுவார்கள், அடிக்க வேண்டியதுதான். ரசூலுல்லாஹ்வும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். எல்லோரும் அந்த யுத்தத்துக்காக பாடுபடுகிற நேரம், அதில் கூட நிறைய அதிசயங்கள் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே ஒரு கல்லு குறுக்கிடுகிறது. அந்த கல்லை உடைக்க முடியல, உடைக்க கஷ்டப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க போன ரசூலுல்லாஹ் கூட மண்ணெல்லாம் அள்ளி, இங்க எல்லாம் வருத்தம், ரசூலுல்லாஹ்வுக்கும் கடுமையான வருத்தம். அவர்கள் கூட குழியை தோண்டிருக்கிறார்கள். போனவர் பார்த்தார், ரசூலுல்லாஹ் சுருங்கி சூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருங்கி அப்படி சூம்பி தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை சொன்னார்கள், யார ரசூலல்லாஹ், ஒரு கல் இருக்கிறது, உடைப்படுவதில்லை, யார ரசூலல்லாஹ், கொஞ்சம் வாருங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் அக்பர் என்று அடித்தார்கள். 3 முறை அடித்தார்கள், கல் உடைந்து விட்டது. அப்பொழுது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வயிறிலே ஒரு கல்லு தொங்குது. அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். வீட்டுக்கு ஓடுகிறார், சாப்பாடு கொடுக்கிறார், எல்லோரும் சாப்பிட்டார்களே, 1000க்கு மேற்பட்டவர்கள் சாப்பிட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் அந்த யுத்தத்திலே 6 பேர் காயமடைகிறார்கள். முஸ்லிம்களில் வருகிற நேரத்தில் அம்பு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கையிலே படுகிறது. அந்த நேரத்திலே அந்த யுத்தத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். குறைஷிகள் அன்றைக்கு ஓடினவர்கள் வல்லாஹி திரும்ப வரவில்லை, மக்காவிலிருந்து திரும்ப வரவில்லை. அடுத்தது ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன துஆ கேட்டிருந்தார்கள்? யா அல்லாஹ், குறைஷிகளோடு யுத்தம் முடிந்து விட்டால் இந்த சாதை எடுத்து விடு என்று கேட்டிருந்தார். அடுத்த ஒரு துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், பனு குறைலாக்கள் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த யகூதிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த யுத்தத்தில் துரோகம் செய்து விட்டார்கள், அந்த விஷயத்தில் கண்குளிர்ச்சியை ஏற்படுத்தாமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த விஷயத்தில் எனக்கு கண்குளிர்ச்சியை தராமல் எனக்கு மரணத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர். அதிசயமான வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்கு பக்கத்திலே சாத் பின் முஆத் இருக்கிறார். அவர் கேட்ட 2 துஆக்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் என்றால் எனக்கும் உங்களுக்கும் உள்ள மிக பெரும் ஆயுதம் இந்த துஆ. மறந்து விடாதீர்கள், இந்த உலகத்தில் எதையும் அது முறையடிக்கும். இது இறை நெருக்கத்துக்கு அல்லாஹ் தாகிற மிக பெரும் அற்புதமான பரிசு. இந்த துஆவை விட நீங்கள் சம்பாதிக்க கூடிய வேற எந்த சொத்தும் இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேற எந்த சொத்தும் பெரிதாக இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த துஆ மிக அற்புதமானது. கேட்டார், கேட்டது போன்ற ஆச்சரியமான வரலாறு. சகோதரர்களே, கோவேரி கழுதைக்கு மேல் ஏறி வருகிறார். ஏன் ஏறி வருகிறார் தெரியுமா? பனு குறைலாக்களை ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள். முற்றுகையிட்டால் அவர்களுடைய கோட்டையில் இருந்து அவர்கள் வெளியே வரவில்லை. வந்தார்கள் சில அன்சாரி தோழர்கள். அவர்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் முற்றுகையிட்டு விட்டார்கள் என்றால் அடுத்தது கொல்லுவார்கள் என்று தெரியும். துரோகிகளை கொல்ல வேண்டும்.
அன்சாரிகள் வந்து சொன்னார்கள் சில பேர், யா ரசூலல்லாஹ், பனு குறைலாக்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீர்கள், எங்களோட பிஸ்னஸ் பண்றவர்கள் யா ரசூலல்லாஹ், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், எங்களோடு நன்றாக நடந்திருக்கிறார், இந்த விஷயத்தில் விட்டு விடுங்கள். அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், 7 வானத்திலிருந்து என்ன வகி, ரசூலுல்லாஹ் வாயிலிருந்து பேசுகிற வார்த்தையை பாருங்கள். அதற்கு முன்னாடி பனு குறைலாக்களுடைய தலைவர்கள் வருகிறார்கள். வந்து சொன்னார்கள், அந்த இடத்திலே அன்சாரிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவோம், பேச்சுவார்த்தையிலே எது முடிவுக்கு வருகிறதோ அதை செய்வோம். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, கொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலாக்களை கொல்ல வேண்டும் என்றார்கள். அந்த கோட்டையிலிருந்து யகூதிகள் ஒளிந்து கொண்டிருக்க தலைவர்களை கூப்பிட்டார்கள். கம்ப்ரமைஸ் பண்ண பேச்சுவார்த்தை நடந்தது. என்ன முடிவு வந்தது தெரியுமா? எங்களுடைய தலைவர் அல்லது உங்களுடைய தலைவர், யகூதிகள் சொன்னார்கள், உங்களுடைய தலைவர் ஸஅத் பின் முஆத், பெருமானார் பேச வேண்டாம், ஸஅத் பின் முஆத் என்ன தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்று நடப்போம். அன்சாரிகளும் சொன்னார்கள், அது சரி என்றார்கள். அந்த நேரத்தில் கைகளில் இரத்தம் ஓடுகிறது. கோவேரி கழுதைக்கு மேல் சவாரி செய்து கொண்டு அவர் வருகிறார் பள்ளிவாசலுக்கு. ஏனென்றால் தீர்ப்பு கொடுப்பதற்காக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் வேதனையோடு வருகிறார். கோவேரி கழுதையிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவர்களுக்காக, உங்கள் தலைவனுக்காக எழுந்து போய் அவரை எடுத்துட்டு வாங்க. இதை சில பேர் ஆதாரமாக காட்டி ஜனாதிபதிக்கு எழுந்து நிற்கலாம், பிரதமருக்கு எழுந்து நிற்கலாம். ஏனென்றால் பாருங்களேன், கும்லி செய்யதிக்கும், உங்கள் தலைவனுக்கு எழுந்து நிற்க சொன்னார்களே ரசூலுல்லாஹ். சகோதரர்களை, எழுந்து நிற்க சொல்லவில்லை, அவரால் நடக்க இயலாது, கையில் அவ்வளவு வேதனை, அந்த அளவுக்கு இயலாது, அவரை தூக்கி கொண்டு வாருங்கள் என்பதற்குத்தான் எழுந்து நில்லுங்கள் என்ற வார்த்தை அங்கே வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை தப்பாக சில ஜமாத்தினர்கள் சித்தரித்து எழுந்து நிற்கலாம் என்ற கருத்தை சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்கும் யாரும் எழுந்து நிற்க முடியாது அல்லாஹ்வுக்கு தவிர. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறார்கள். தீர்ப்பு உங்கள் கையிலே ஸஅத் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பினார்கள் யகூதிகளை பார்த்து, நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று யகூதிகள் தலையாட்டினார்கள். யகூதி தலைவர்கள் அன்சாரிகள் பக்கம் திரும்பினார்கள், கேட்டார்கள், நான் தீர்ப்பு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். ஆமாம், நீங்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்வோம். ரசூலுல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், யா ரசூலல்லாஹ், நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா யா ரசூலல்லாஹ்? ஆம், நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யா ரசூலல்லாஹ். அன்சாரிகள் பிசினஸை பத்தி பேசுற நேரம் அன்சாருடைய தலைவர் என்ன பேசினார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இவர்கள் துரோகிகள் யா ரசூலல்லாஹ். உடைய பெண்களை கைதியாக எடுத்துக்கொள்ளுங்கள், உடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இவருடைய ஆண்களை எல்லாம் தலையை அறுத்து சீவுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸஅத், 7 வானத்தில் என்ன தீர்ப்பு வந்ததோ உன் நாவில் இருந்து அந்த தீர்ப்பு வெளிவந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எதுவோ அதை நீ வெளியாக்கி விட்டாய் ஸஅதே என்று சொன்னார்கள். ஹதீஸில் எப்படி வருகிறது தெரியுமா? யகூதி ஒருவராக மறைத்து மறைத்து கூட்டி வந்து களத்தறுக்கப்பட்ட ஒருவர் கேட்கிறார், பக்கத்தில் ஒரு யகூதி, போனவர் திரும்ப வரவில்லை, என்ன நடக்கிறது என்று கேட்டார். சொன்னார்கள் பக்கத்தில் உள்ளவர், என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? போனவர் செத்து தான் எப்படி வருவார்? தலை அறுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்ச நேரத்தில் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸஹீஹுல் புகாரியை பிரட்டி இந்த ஹதீஸ்களை பிரட்டி பாருங்கள். உன்னத தோழர்களுடைய வரலாறை நான் ஏன் எடுத்து சொன்னேன் தெரியுமா? இறை நெருக்கம் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சாதாரண பணத்தால் சாதிக்க முடியுமான விஷயங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தால் இந்த உலகத்தில் அதிசய மனிதர்களாக நானும் நீங்களும் உலா வருவோம் நிச்சயமாக. ஸஅத் பின் முஆத் அவர்கள் என்ன துஆ கேட்டார்கள்? யா அல்லாஹ், இந்த புண்ணு இதை பெரிதாக்கி குறைஷிகளோட யுத்தம் முடிந்தது என்றால் மீண்டும் நபிக்கு எதிராக அந்த மக்கத்து காஃபிர்கள் வரமாட்டார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் இந்த ஸஅத் வாழ வேண்டிய தேவையில்லை யா அல்லாஹ். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் மக்காவில் படாத பாடுபடுகிற நேரம் ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்து அவர்கள் கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ், உங்களை மதீனா நகரத்தில் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் பாதுகாப்போம் யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எதுவும் நடக்காமல் உங்களுக்கு இந்த மதீனாவில் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்று சொன்னாரே. அவருக்குள்ள ஒரே கோபம், ரசூலுல்லாஹ் மீது யார் கை வைத்தார்களோ அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும், அவர்களோடு சண்டை பிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த யுத்தம் முடிந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஸஅதுக்கு எந்த வேலையும் இல்லையா அல்லாஹ்? இப்படி சொன்னவர் ஸஅத்
அல்லாஹ் மீது ஆணையாக ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். 10,000 படையோடு 3,000 படை மோதி திரும்ப வர முடியாத மிக பெரும் தோல்வியோடு மக்கத்து காபிர்கள் திரும்ப ஓடினார்களே. அல்லாஹ் பெரும் வெள்ளமாக இன்றைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்திலே சங்கமிக்க வைத்திருக்கிறார். மக்கா வெற்றி, ஃபத்ஹு மக்கா, அஹ்ஸாப் யுத்தம் என்பது மிக தீர்மானமான ஒரு யுத்தம். 3,000 10,000 என்ற உலக வரலாறு காணாத ஒரு யுத்தம். புறமுதுகிட்டு ஓடினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுனைன் போரின் போது, இந்த அஹ்ஸாப் போரின் போது மலக்குமார்களை அனுப்பி உதவி செய்ததை திருமறை குர்ஆனில் மிக அழகாக சொல்லி காட்டுகிறான். ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். கண் குளிர்ச்சியாக்கி என்னை மௌத்தாகி விடு யா அல்லாஹ் ஒரு துஆ கேட்டார். பனு குறைலாக்கள் துரோகிகள், ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் செய்தார்கள். அவர்கள் விஷயத்தில் எனக்கு கண் குளிர்ச்சியை தந்துவிடு என்று கேட்டார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவர் கண்ணு முன்னாடியே தலைகள் சீவப்பட்டதை அவர் கண்களால் பார்த்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இறை நெருக்கம் எனக்கும் உங்களுக்கும் எவ்வளவு தேவை? இளைஞர்களே, உங்களுக்கு என்ன நெருக்கம் தேவை? காதலியுடைய நெருக்கம் தேவையா? இந்த துனியாவில் உள்ள ஏதாவது ஒரு சொத்தின் நெருக்கம் தேவையா? அந்த நெருக்கத்துக்காக வேண்டி நீங்கள் எல்லாத்தையும் திறந்தீர்கள். இந்த அருமையான இரவுகள் இறைவனுக்காக நீங்கள் திறந்து கொடுத்தால், உங்களுடைய கல்புகள் எல்லாம் அதற்காக திறந்து கொடுத்தால், நிச்சயமாக நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பக்கம் ஓடி வருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குடும்ப பிரச்சனைகளோடு தலையிலே பாரத்தோடு சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு எப்படி உதவி செய்தானோ அதே உதவி நம்முடைய வீட்டுக்கு வந்து சேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை பொறுத்த, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தை பெற்ற அந்த உதவிகளை எதிர்பார்த்து நல்லடியார் கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த இறை நெருக்கம் இல்லாமல் இந்த துனியாவில் நானும் நீங்களும் கடைசியாக இந்த உலகத்தை விட்டு புரிகிற நேரத்தில் தான் இறைவனுடைய நெருக்கம் வேண்டும் என்று நானும் நீங்களும் நினைத்தால் நானும் நீங்களும் கை செய்தப்பட வேண்டிய நிலைமை அதுதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் தாமதமில்லை, இன்னும் தாமதமில்லை. இந்த இரவுகள் அலங்கரிக்கக்கூடிய இரவுகள், இரவுகளில் தூங்கிக் கொண்டு நாம் எல்லாம் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், கொஞ்ச நேரம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தால், நிச்சயமாக அந்த இரவிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடிவானத்துக்கு வருகிற நேரம் அவருடைய திருப்பொருத்தத்தால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அரவணைத்துக் கொண்டால் இந்த உலகமே எதிர்த்தாலும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நெருங்கிற நேரம் ஒரு கூட்டம் வரும், அவர்கள் சத்தியத்தை உரைத்து கொண்டே இருப்பார்கள். சஹீஹுல் புகாரியில் வருகிறது, உண்மையே பேசுவார்கள், அவர்கள் சத்தியத்தையே சொல்லுவார்கள். பலர்கள் அவர்களை எதிர்ப்பார்கள், பலர்கள் அவர்களை திட்டுவார்கள், அவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எதையும் செய்ய விடாமல் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். அவர்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வரும். அல்லாஹ் எல்லா எதிர்ப்புகள் நேரமும் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு வந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து கொண்டே இருப்பான். இப்படி பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நாளில் தான் மறுமை நாள் சம்பவிக்கும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். திடீர் என்று உலகம் அழியும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை நெருக்கம் வேண்டும் என்று சொன்னால் தொழுகை மட்டுமல்ல, தாவா பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய பாதையிலே 4 மனிதர்களை தூய இஸ்லாத்தின் பக்கம் எடுப்பதன் கடமை என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். நான் நஷ்டமா, நீங்கள் நஷ்டவாளியா என்று சொல்வதற்கு 3 கேட்டகரி அல்லாஹ் சொல்கிறான், 4 கேட்டகரி. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், வஅமிலு ஸாலிஹாத், அமல்கள் செய்யவில்லை, சாலிஹான அமல்கள், ஏற்றுக்கொள்ளப்படுகிற அமல்களை நானும் நீங்கள் செய்து விட்டோம் என்றால் 2வது சரியாகி விட்டது. வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்கி. யாரு நஷ்டவாளி தெரியுமா? ஒருவருக்கொருவர் உண்மையை சொல்லாவிட்டால், சத்தியத்தை போதிக்காவிட்டால், 4வரை திருத்தாவிட்டால் அவர் நஷ்டவாளி. ஈமான் கொண்டு விட்டேன், தொழுது விட்டேன், அவரால் தப்ப முடியாது. வதவாஸௌ பில் ஹக்கி, இந்த ஹக்கை சொல்லியாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லவாடியார். வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் உண்மையை அவர்கள் பொறுமையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். கஷ்டம் வருகிற நேரத்தில்
பொறுமையோடு நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாளும் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மனைவிமார்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் மனைவிமார்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கள். ஷியாக்கள் இலங்கையிலே தலை தூக்கி விட்டார்கள். ஹாரிஜியாக்கள் மிக மோசமானவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு எதிரான மிக பெரும் பிரச்சாரம் நாம் தொடுக்க வேண்டியிருக்கிறது. பேசுகிறார்கள் தைரியமாக. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு வயஸ்கட்டை கேட்டேன், இன்டர்நெட்டில் போட்டிருந்தார்கள், நான் ஷியாத்தான் என்று ஸ்ரீலங்காவிலிருந்து தைரியமாக பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? ஷியாக்கள் ஊடுருவி விட்டார்கள். புலன்னரவையிலும் கதிர்வேலையில் ஓட்டமாவடியில் மதரசா நடத்துகிற அளவுக்கு அவர்களுக்கு எதிராக பேச முடியாத அளவுக்கு அவர்கள் ஊடுருவி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் எதற்காக பிரச்சாரத்தை தொடங்கினார்கள்? எங்கே இருந்து ஆரம்பித்தார்கள்? அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கிலாபுன் நார், நரகத்து நாய்கள் என்றார்கள். நரகத்து நாய்கள் என்றார்கள். இவர்கள் ஓதுவார்கள், நீங்கள் என்ன ஓதுகிறீர்கள் என்று நினைக்கும் அளவுக்கு ஓதுவார்கள். அவர்கள் தொழுவார்கள், நீங்கள் எல்லாம் என்ன ஆபிதுகள் அப்பா, நீங்கள் எல்லாம் என்ன தொழுகையாளிகள் அப்பா, அப்படி தொழுவார்கள். அவருடைய தொண்டை குலுக்கி ஈமான், அந்த குர்ஆன் இறங்காது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹாரிஜியாக்கள் அவர்கள் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை கொண்டவர். அவர்கள் சொன்னார்கள், யாரையெல்லாம் அவர்கள் ஏமாத்திருந்தார்கள், யாரையெல்லாம் ஏமாத்திருந்தார்கள். இறை நெருக்கம் வேண்டுமா? ஃபீ சபீலில்லாஹ், இறைவனுடைய பாதையிலே நீங்கள் உங்களை அர்ப்பணித்தாக வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் வரை இறை நெருக்கத்தை எதிர்பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது யாரோ 4 பேருக்கு கொடுத்த பொறுப்பு அல்ல. இந்த உம்மத்தை திருத்துவது நம் அனைவருடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னிடம் அல்லாஹ் கேட்பான், உங்களிடம் அல்லாஹ் கேட்பான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யார்? முஹம்மது வீட்டிலே இறங்குகிறார். வீட்டிலே இறங்கி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தாடியை பிடித்தார்கள். சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலம். சஹாபாக்கள் உஸ்மான் பின் அஃபானை விட்டு விட்டு போகவில்லை. வரலாறுகளை பிரட்டி பாருங்கள். ஏன் தெரியுமா? கிளர்ச்சியாளர் கிளம்பி விட்டார்கள். சொன்னார்கள் மிக பெரும் பொய். 3 பொய்களை ஒருவர் பக்கத்தில் இருந்து தைரியமாக பேசிக் கொண்டிருந்தார். 3 பொய்களை பேசினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாரிடமும் சொன்னார், உஸ்மான் யாரு தெரியுமா? உஹதில் ஓடினவர் என்று சொன்னார். உஹது யுத்தத்தில் ஓடினவர் உஸ்மான் என்றார்கள். ஷியாக்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இருக்கிற நேரம் வந்து கேட்டார், ஒருவர் பார்த்து, இந்த பெரியவரை பார்த்து, நீங்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய தோழராண்டு கேட்டார். ஆமா, நான் தான் இப்னு உமர் என்று சொன்னார். அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா என்று சொன்னார். அப்படியா? நான் உங்கள்கிட்ட 3 கேள்விகள் கேட்க இருக்கின்றார், சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஸஹீஹுல் புகாரியில் பார்க்கலாம். என்ன 1வது கேள்வி? முதலாவது கேள்வி அவர் கேட்டார், உஹது யுத்தத்திலே உஸ்மான் ஓடினாரான்னு கேட்டார். இவர் சொன்னார், ஆம் ஓடினார் என்று சொன்னார். பத்ரிலே அவர் கலந்து கொள்ளவில்லையான்னு கேட்டார். இல்லை, கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அடுத்த கேள்வி கேட்டார், பையத், அதாவது உதைபியா உடன்படிக்கையிலே அவர் இருக்கவில்லை தானே என்று கேட்டார். அவர் இருக்கவில்லை தான், அவர் வரவில்லை தானே உதைபியாவுக்கு? இல்லை என்று சொன்னார். இந்த 3மே போதுமே. பத்ரிலே இல்லை, உஹதில் ஓடினார், உதைபியாவில் இல்லை. இவர் என்னப்பா, இவர் என்ன தோழர்? இதுதான் ஹாரிஜியாக்குடைய மிக கெட்ட பிரச்சாரம். தட்டி சொன்னார் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். என்ன சொன்னார் தெரியுமா? நீ யாரப்பா? கேட்டுவிட்டு சொன்னார், நீ சொன்ன 3க்கும் நான் ஆம் என்று சொன்னேன். அவர் உடனே அந்த ஹாரிஜியாவை சேர்ந்தவன் சொன்னான், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், உஸ்மான் தோலுரிக்கப்பட்டு விட்டார், ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி பேசிவிட்டார் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், உஸ்மான் பத்ர் யுத்தத்தில் வரவில்லை. ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை உனக்கு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ருக்கையா அந்த நேரத்திலே மரண வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தகப்பன் பத்ருக்கு போக வேண்டிய நிலைமை. ரமலான் மாதம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தத்துக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உஸ்மான், என் மகள் துடிக்க துடிக்க இருக்கிறாள், அவள் மரண வேதனையில் துடிக்கிறாள், நீங்கள் போய் அவர்களை பாருங்கள் உஸ்மான். நீங்கள் பார்த்தால் பத்ரில் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் என்று சொன்னார்கள். அதற்காகத்தான் அவர் பத்ருக்கு வரவில்லை தெரியுமா? அப்படி என்று அவர் கேட்டார். 2வது உஹதில் ஓடினார். ஆமா, உஹதில் நிறைய பேர் ஓடினார்கள். உனக்கு தெரியுமா உஹதில் ஓடினவர்களை அல்லாஹ் மன்னித்தான் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். உனக்கு தெரியுமான்னு கேட்டார். உஹது யுத்தத்தை பற்றி தெளிவாக பேச வேண்டும். அப்பதான் அந்த என்ன ஓடுறது என்றால் என்னென்று புரியும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அதை முடித்து விட்டார்.
அடுத்தது ஹுதைபியாவில் அவர் வரவில்லை. ஆமா, வரவில்லை. ஹவாரிஜிகள் இப்படித்தான் சொல்லுவார்கள். ஹாரிஜியாக்கள் மோசமானவர்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையிலே பிரச்சனையே உஸ்மான் ரலியல்லாஹு தானே. மக்கத்து குறைஷிகளில் நம்பிக்கையானவர் ஒருவரைத்தான் ரசூலுல்லாஹ் உம்ராவுக்கு நாங்கள் வரப்போகிறோம் என்ற தூது செய்தியோடு அனுப்பினால் உஸ்மானை அவர்கள் பிடித்துக் கொண்டார்கள். பிடித்துக் கொள்கிற நேரம் தான் அந்த நேரத்தில் வரவில்லை. சஹாபாக்கள் சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இதுக்கு மேல் உஸ்மானை அவர்கள் அனுப்பாவிட்டால் நாங்கள் போர் தொடுப்போம். அப்பொழுது ரசூலுல்லாஹ் பையத்தை வாங்க போல சொன்னார்கள், இது என்னுடைய கை அல்ல, எல்லோரும் என் கையை வைத்து பையத்து செய்யுங்கள், இது என் கை அல்ல, இது உஸ்மானுடைய கை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் எவ்வளவு கண்ணியமானவர், அவர் சுவர்க்கவாசி என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, கிளர்ச்சியாளர்கள் யாரையெல்லாம் மாற்றிருந்தார்கள் தெரியுமா? இந்த உம்மத்தை மாற்றக்கூடிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு வீடை முற்றுகையிட்டு இருந்தார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களை விட்டு விட்டு நாங்கள் ஹஜ் செய்ய போனால் வருகிற நேரத்தில் ஆட்சியை மாற்றிருந்தால் என்ன செய்வது? அவர் சொன்னார், போங்கள் ஹஜ்ஜுக்கு, என்னை பத்தி கவனிக்காதீர்கள். மாறி இருந்தால் என்ன செய்வது? ஏன் புதிய ஒரு அமீரை நியமித்திருந்தால் நாங்கள் பையத்து செய்வதா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் புதிய அமீரோ அவருக்கு பையத்து பண்ணுங்கள், போங்கள் என்று சொன்னார்கள். இப்படி இருக்கிற நேரம் மதீனாவில் யாரும் இல்லை. என்ன செய்தார்கள் தெரியுமா? கிளர்ச்சியாளர்கள் ஹஜ்ஜை தொடர்ந்து எல்லாம் முற்றுகையிட்டால் யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனை அனுப்பினார். முஹம்மதை அனுப்பி அவர் தாடியை பிடித்து ஆட்டினார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கேட்டார், என்னப்பா உன்னுடைய வாப்பா இதை கண்டால் எப்படி இருப்பார் தெரியுமா? உன் வாப்பா இதை கண்டால் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன வேலை செய்கிறாய் தெரியுமா? விளக்கம் கொடுக்க கண் கலங்கி தாடியை விட்டு ஒரே ஓட்டமா ஓடினார். யாரையெல்லாம் கவர்ந்து கூடைக்குள் போட்டிருந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி நேரத்திலும் தாவா அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் சொன்னார். அவர் கேட்ட நியாயமான கேள்வி. அவர் கேட்டார் மக்களிடம், வீட்டுக்குள் ஒவ்வொருவரும் வருகிறார், நுழைகிறார்கள், கொல்ல பார்க்கிறார்கள். கேட்டார்கள், மக்களே, என்னை ஏனப்பா கொல்ல முற்படுகிறீர்கள்? நான் என்ன விபச்சாரம் செய்தவனா? கல்லெறிந்து கொள்வதற்கு நான் என்ன விபச்சாரம் செய்தவனா? அல்லது மிக பெரும் பாதகமான செயலை செய்தவனா? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற நேரம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய களத்தை வெட்டுகிறார்கள். அவர் கையிலே அப்பொழுது குர்ஆன் பிரதி இருந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உம்மத்தில் இருந்த குர்ஆன் பிரதி அவர் கையிலே இருந்தது. அதனுடைய இரத்தம் அந்த பிரதியிலே பட்ட அந்த இரத்தத்தோடு அவருடைய தலைமுடியை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கிறேன் அனுப்பி வைக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. நடந்த கொலையின் கொடூரத்தை காண்பிப்பதற்கு இந்த உம்மத்தின் மிக பெரும் வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த ஷியாக்களுக்கு எதிரான போராட்டத்தை நானும் நீங்களும் தொடங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வேகமாக இந்த நாட்டில் பரவ ஆரம்பிக்கிறார்கள். தைரியமாக ஷியா என்று பேசுகிறார்கள். இவர்கள் இன்றைக்கு கொழும்பிலே பெரிய ஒரு கல்லூரி ஆரம்பித்து விட்டு ஃப்ரீ எடுகேஷன் என்ற பெயரிலே வருபவர் போவர் எல்லாம் படித்து கொடுத்து விட்டு யூனிவர்சிட்டி என்று ஆரம்பித்து விட்டு, முஸ்தபா யூனிவர்சிட்டி என்று ஆரம்பித்து விட்டு, இதை பார்த்தால் அவர்கள் எனக்கு எதிராகவும் போரை ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசக்கூடியவர்களை தடுக்க பார்க்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டில் வந்து கொண்டு அருமை தோழர்களை கேவலப்படுத்தி இந்த உம்மத்தை பிளவுபடுத்துவதற்கு இன்றைக்கு கங்கணம் கட்டி விட்டார்கள். இவர்கள் பூந்து விட்டார்கள். அந்த யுத்தத்தை நாம் தொடர வேண்டியிருக்கிறது. அந்த தாவாவுடைய களத்தில் நாம் குதிக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் தான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டவர்கள். அவர்கள் தான் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசி பேசி அலி 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 என்று சொல்லிக் கொண்ட அலியை கொண்டவர்களும் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இந்த வரலாறுகள் மிக கசப்பான வரலாறுகள். இந்த வரலாறுகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக பேசினார். ஜமல் யுத்தம் முடிந்த பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அந்த வரலாறை சொல்வதற்கு நேரமில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஜமல் யுத்தத்திலே வைத்து அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றுறார்கள். ஒட்டகத்துடைய காலை வெட்டுறார்கள். சகோதரர்களே, இந்த யுத்தத்தை உண்டாக்கினதே இந்த ஹாரிஜியாக்கள். அந்த பக்கம் அலி பின் அபி தாலிப், இந்த பக்கம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் 20,000 பேர், அந்த பக்கம் 12,000 பேர். ஆயிஷா ரலியல்லாஹு எதுக்கு வந்தார்கள்? அலி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டவர்கள் யார் என்று கேட்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கு வந்தார்கள்? யுத்தம் நடக்காமல் சமாதானத்துக்கு வந்தார்கள். வந்தால் இந்த பக்கத்தில் பூந்த ஹாரிஜியாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் பூந்த ஹாரிஜியாக்கள் ராத்திரியில் நெருப்பை வைத்தார்கள். வைத்து அம்பால் வீசினார்கள். அடித்தது முஸ்லீம் அல்ல, அடித்தவர்கள் முஸ்லீம் அல்ல. இந்த மிக மோசமான முனாஃபிக் கூட்டம்
அடித்தால் அங்கிருந்து அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சகோதரர்களே, யுத்தம் மாதிரி நடக்க ஆரம்பிக்கிறது. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு கண்டார்கள். உடனே ஒட்டகத்துடைய காலை வெட்டி ஆயிஷா ரலியல்லாஹு பாதுகாப்பான இடத்துக்கு போனார்கள். அடுத்த நாள் காலையில் அழுது கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டார்கள், அலி எங்கே என்று கேட்டார்கள். பக்கத்துள்ள தோழருக்கு அவருக்கு தெரியுமா யாரெல்லாம் மௌத் என்று? அலி பார்த்தாரா என்று கேட்டார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் யுத்தத்தை பார்த்து விட்டு திரும்ப வந்து விட்டு சொன்னார்கள், அலி அவர் தோழர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார், நான் யுத்தத்தை பார்த்து விட்டேன், எனக்கு ஒன்று புரிந்தது என்றார். என்ன கண்டீர்கள் என்று கேட்டார்கள். அருமை தோழர்கள் மௌத்தாக இருந்தார்கள். வேற என்ன கண்டீர்கள் என்று கேட்டார்கள். கைகள் சூம்பியவர்கள் நிறைய கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உண்மையே உரைத்தது எனக்கு நன்றாக புரிகிறது என்றார்கள். எனக்கு தெரியும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த யுத்தத்தை சொன்னார்கள். கைகள் சூம்பப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் அடையாளம் சொல்லியிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாரிஜியாக்கள் இப்படித்தான் எங்களுக்குள் பூந்து இந்த மாதிரி இந்த உம்மத்தை பிளந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்லுகிறேன், இந்த போர், இந்த தாவா ஷியாக்களை ஒழிப்பதற்காக நாம் எங்களுடைய கல்புகளை அந்த பக்கமும் திருப்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நாடுகளில் ஈரான் போன்ற நாடுகளில் இருந்து இந்த நாட்டுகளுக்கு உதவி வந்து முஸ்லீம்களை மெல்ல மெல்ல கவ்வி ஷியாக்களின் பக்கம் எடுக்கக்கூடிய ஏராளமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் இறை நெருக்கமுடையவர்களாக தாவா களத்தில் குதித்து வீரியமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள் புரிவானாக.